என்னமோ ஏதோ நம்ம ஒரு வாத்தியார் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலே அவரை விட ஒரு உயர்ந்தவங்க உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துடுது இப்போ. நெருக்கடி வந்துருக்குது சார். அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலத்துலாம் போய் பண்ண முடியாது இப்போ. அதனால் அவனையும் நம்ம ரசித்து தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும். எதிர்பார்க்குற ஆன்சர் தான் நீ எழுதணும். ஸோ எதிர்பார்க்கவே கூடாது. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான். எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறார் ஞானம் வரும்னு சொல்லியிருக்காரு. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே எதுவான். நான் எச்எம்மா இருக்கும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா ரொம்ப மறக்கவே முடியாது. அந்த அம்மாவை மறக்கவே முடியாது சார். அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க. அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான் இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான் இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான். நான் சொன்னேன் அவனுக்கு ஃபுல் மார்க் போடுங்க. மொத்தம்தான் சமுதாயத்தில் எது இருக்கணும்னு ஆன்சர் எழுதியிருக்கிறான். அவன் பார்வை தான் என்னை பொறுத்தவரையில் உயர்ந்த பார்வை. நான் அப்படி தான் தீர்மானிப்பேன். இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதியிருந்தா நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா? இதை விடலாம் சிறப்பாக எழுதிக்கிறான். எனக்கு இதை விட நான் நடுங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிறான். உனக்கு தெரியுமா என்ன எழுதிக்கிறான்? நான் 3வது உலக யுத்தம் வருமானு கேட்டுருந்தேன். அவன் எழுதிக்கிறான் பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள், 3வது உலக யுத்தம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். பக்கம் பக்கமாக 3 பக்கம் எழுதிக்கிறான்.